வெல்கம் ரிஸ்வான் எக்ஸ்ப்ளோ. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் மூர்த்தி கஃபே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 62 வருஷம் ஒரு பாரம்பரியமான ஒரு பழமையான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. பயங்கர ஃபேமஸாகவும் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபேமஸாக எல்லாருமே ஒரு ஃபேமிலி சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி எல்லாருமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேமஸாக போயிட்டுருக்கு. பயங்கரமாக இருக்கும். நானும் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமாக நான் இங்கே நான் அடிக்கடி நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாமே அவங்க டிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே இவங்கள்ட்ட என்ன ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய், அதாவது சிக்கன் கடாய் பயங்கர ஃபேமஸாக அப்போதுலேயே வச்சுருக்காங்க. பரோட்டா பயங்கர ஃபேமஸ்ஸு, நான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே இப்போ நம்ம உள்ளார போய் அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம நான் ஃபீட்பேக் சொல்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே நம்ம என்ன ஆர்டர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேள்கிட்ட பயங்கர ஃபேமஸான ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் அண்ட் கடாயி சிக்கன் கடாய் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. என்னையும் நானே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அதிகமாக இங்கே நான் சிக்கன் கடாயெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சிதம்பரத்துலேயே டாப்பில் உள்ள சிக்கன் கடாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூர்த்தி கேஃபேல தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பேர் போன ஒரு கடாய் ஸ்டார்டிங்கு. ஸோ இன்னைய வரைக்கும் அவங்களுடைய அந்த டேஸ்ட்டை மாறாத ஸோ நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் நானு. ஸோ இதுவும் நல்ல நல்ல ஒரு காம்பினேஷன் அதோட. ஸோ பார்க்கலாம் எப்படி நம்ம இதுதான் மெயினான டிஷ் நம்ம இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பட் பார்த்தீங்கன்னா நிறையா இவங்கள்ட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பட் நம்ம சிக்னேச்சராக உள்ளது மட்டும் தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பரோட்டா பயங்கர ஃபேமஸ்ஸு. பரோட்டாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு இன்னைய வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரோட்டா பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குது எடுக்கும் போது. அண்ட் சிக்கன் கடாய் ஒரு ஃபேமஸான சிக்கன் கடாய். எஸ், ஓ நல்லா ஆவி பறக்க பறக்க பயங்கரமாக இருக்குது. அந்த
கடாயில் உள்ள அந்த ஒரு இது. எஸ், பா. ஃபஸ்ட் நான் பரோட்டா மட்டும் தனியாக டேஸ்ட் பண்ணுறேன். பயங்கர சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எடுக்கும் போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு டெம்ப்டேஷனாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதே பரோட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் வீடியோ பண்ணுறதுக்காக வந்து நான் லேட் பண்ணதுனால கொஞ்சம் பரோட்டா ஆறிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த பசப்பு சாஃப்ட்னஸ் வந்து குறையவே இல்லை. சாஃப்டாகவும் இருக்குது. சாப்பிடும் போது வந்து ரொம்ப அந்த சுவி போட்டு மெல்றதுக்கான வேலை இல்லாத நல்ல ஃப்ரீயாக இருக்குது. கடாய் சிக்கன் வந்து என்னமா சாஃப்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். சிக்கனை மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அதை வந்து முன்னாடியே ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கிரேவி சாப்பிட பயங்கரமாக இருக்குது கடாய். உண்மையில நான் எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட் நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த டேஸ்ட் வந்து அவங்கள்ட்ட மாறவே இல்லை. அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காரமான இல்லை, ரொம்ப வந்து காரமே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு ஐடலான அந்த ஒரு ஸ்பைசஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதோட வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு உண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர வந்து ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம். அதை பார்த்தீங்கன்னா முந்திரிலாம் போட்டிருக்காங்க. முந்திரி அண்டு வந்து இந்த கருவேப்பிலை ஒரு நல்ல ஒரு பார்க்கவே ஒரு டெம்ப்டேஷனாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் அதோட அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு சிக்கன் வந்து எங்கேயுமே நான் சாப்பிட்டதுங்க. உண்மையிலேயே கடாயில் உள்ள தான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு சாஃப்டாக சாப்பிட்டதே இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரெஸ்ட் பீஸ் தானே மோஸ்ட்லி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டைட்டாக தான் இருக்கும் அது பார்க்குறது. இது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே பிடிச்சிடும் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸு. கடாய் திங்க அப்படியே தின்னுட்டே இருக்கலாம் போல வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் நான். ஸோ அதே பிறகுன்னு பார்க்கலாம். ஸோ பட்டரை போட்டு அப்படியே மேலே தேய்ச்சி வச்சுருக்காங்க பட்டரு. ஸோ அதோட அந்த கடாயோட நம்ம பட்டர் கொஞ்சோண்டு சிக்கன் உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும். உண்மையிலே அவ்வளோ ஒரு சாஃப்டாக எப்படி தான் இது மாதிரி பண்ணாங்க தெரியல. ஒரு பர்ஃபெக்ட் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனு. பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து நார்த் ஸ்டைலில் வந்து பயங்கரமாக லைக் பண்ணி ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் நான் அந்த வந்து இந்த மாதிரியான கிரேவி அந்த சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு மேட்சிங்கு சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது. பட்டர் நானும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் ஸ்மெல்லு அப்படியே நம்மளை அப்படி கவர் அப்படி இழுக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு தின்னாக போட்டிருக்காங்க. ரொம்ப மொத்தமாக இல்லை, பயங்கர தின்னாக தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. எதுவுமே வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி மெல்ற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நார்மலாக நீங்கள் வந்து அப்படி லைட்டாக அப்படி மெண்டு சாப்பிட்லாம். ரொம்ப சிவிலாம் கிடையாது. அப்படியே அந்த கிரேவியோட எடுத்து வேற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சால்னா வந்து பயங்கர ஃபேமஸ். இந்த பரோட்டாக்குன்னு தனியாக அதே கொடுக்குறது. ஸோ அது வந்து நம்ம பரோட்டாவோட டேஸ்ட் பண்ணலாம். சால்னாவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்கள்கிட்ட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால்னா வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஒரு மேட்சிங்கு. என்ன ஆச்சரியம்னா பரோட்டா இவ்வளோ நேரம் ஆகியும் நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணி தான் எடுக்கிறேன் வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா வந்து பரோட்டா வந்து தான் ஆறிடுச்சு. எனக்கு சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு குறைவே இல்லை. ஸோ அதோட அந்த சால்னா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்டோம்னா அதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்டாலும் போயிட்டே இருக்கும் பாருக்கு. அந்த மாதிரி இருக்குது. எத்தனை சாப்பிட்றோம் கணக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சூப்பராக போகுது. பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து நம்ம இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்ச வகையில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து பயங்கர வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக நான் இங்கே சாப்பிட்டு தான் இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அதோட சேர்த்து நம்ம இங்கே மேனேஜர் இருக்கிறாங்க ஆதின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ ப்ரோ. ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சொல்லுங்கள், மூர்த்தி கபே அதாவது வந்து சிதம்பரத்தில் வந்து ஒரு ஒரு அடையாளம்னு கூட சொல்லலாம். மூர்த்தி கபே நான் யாரை கேட்டாலும் சிதம்பரத்தில் என்ன அடையாளம் கேட்டால் நடராஜா கோயில் சொல்கிறாங்களோ இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மூர்த்தி கபே தான் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர வந்து ஒரு ஃபேமஸான ஒரு போயிட்டுருக்கு. எப்படி அது எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சு நடத்திருக்கீங்க? இது வந்து 1955 ஸ்டார்ட் ஆனது சார். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து கஸ்டமருடைய பெரிய ஆதரவால் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் மூர்த்தி கபே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த கடையினுடைய சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா வித் கடாய் சிக்கன் கிரேவி, அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. வருகின்ற வாடிக்கையாளர்களும் வந்து அதை ரொம்ப லைக் பண்ணி விரும்புகிறதுனால இந்த கடைக்கு ரொம்ப பேர் போன ஒன்று. அதுலேயும் வந்து கஸ்டமர் சர்வீஸும் வந்து நாங்கள் அதை நீட்டாக பண்ணுறதுனால எங்களால் அது ரொம்ப நீட்டாக சிறப்பாகவும் செய்ய முடியுது. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பரோட்டா கடாய் வந்து இங்கே நல்லா ஃபேமஸாக ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொன்னீங்க. ஸோ நானும் வந்து அதை தான் இன்றைக்கி நான் ட்ரையும் பண்ணேன். ஸோ சாப்பிட்ட வகையில் வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி நான் சாப்பிட்டேனோ அதே மாதிரியோட ஃபீல் நல்லா இருந்துச்சு. 10 வருஷமாக இடைக்கிட்ட நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் இன்னும் அதே அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு திருப்தியாக இருக்குது. ஸோ இன்னும் இங்கே என்னென்னலாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, என்னென்னலாம் நல்லா ஃபேமஸாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு விரும்பி சாப்பிட்றாங்க, இங்கே எப்படி நான் போயிட்டுருக்கு? இங்கே வந்து சிக்கன் கல் பெப்பர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை விட முட்டை சட்னி வித் எங்கள் கடையினுடைய சால்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. கிரேவி வாங்கி சாப்பிட்றாங்களோ இல்லையோ அதனோட சேர்ந்து அந்த சால்னாவும் கொடுத்தா தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆமாம், இங்கே அந்த சால்னாவே ரொம்ப ஃபேமஸ் தான். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிகிட்டே போயிருக்கலாம். நம்மக்கிட்ட வெரைட்டிஸும் இருக்குது. அந்த வெரைட்டியினுடைய டேஸ்ட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கனால ஒவ்வொரு டிஷ்ஷுமே மக்கள் லைக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு தான் நாங்கள் ப்ரொடக்ஷனும் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து ஒரு தெளிவான ப்ரொடக்ஷனு, அது இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பொருளும் வந்து எதுவும் வேஸ்டேஜ் ஆகாத அளவுக்கு நாங்கள் நீட்டாக தரமாக பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய பொருளினுடைய சாஃப்ட்னஸ்ஸு கொண்டு நாங்கள் தரமாக எல்லாம் செக் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நாங்கள் அந்த மாதிரி வச்சு நீட்டாக செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொரோனா டைம் இப்போ சீசன் போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு பேண்டமிக் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில். ஸோ இந்த டைமில் வந்து நிறையாவும் இப்போயும் வந்து இங்கே வந்து கூட்டம் வந்து குறையாமல் வந்து சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எந்த அளவுக்கு உங்களுடைய சர்வீஸ் வந்து ஒரு சேஃபாக கொடுக்குறீங்க மக்களுக்கு? இப்போ சார் நாங்கள் கீழே வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்கோம். மக்களுக்கு கீழேயும் சொல்லிவிடுவோம். கீழே வந்து சானிடைசரும் கீழேயே கொடுக்குறோம். அவங்க வாஷ் பண்ணிட்டு தான் மேலே வருவாங்க. மேலே வரும்பொழுது எங்களுடைய கடை ஊழியர்கள் அனைவருமே வந்து நீட்டான சுத்தபத்தத்தோட கைகள் எல்லாம் கழுவிட்டு நாங்கள் மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் சர்வீஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் வந்து வெயிட்டர்ஸுக்கு தனியான ஒரு யூனிஃபார்ம் முறையும், அதை ஆர்டர் எடுக்கிற கேப்டன்ஸுக்கு தனியான ஒரு யூனிஃபார்ம் முறையும் நாங்கள் கொடுத்து அதை வந்து கஸ்டமருக்கு நாங்கள் நீட்டாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்று. கிச்சன்லேயே அதே போல் தான் அவங்க செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி சுத்தபத்தமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த கொரோனா காலத்துலேயும் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் நீட்னஸாக மாஸ்க்கு போட்டுக்கிட்டு நாங்கள் தெளிவாக அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்கார்ந்த கொண்டு நாங்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் வந்து மாஸ்க் மேக்ஸிமம் கழட்ட மாட்டோம். வருகின்ற கஸ்டமர்களுக்கும் அதுதான் சொல்லுவோம். வெயிட் பண்ணி சாப்பிட்ற கஸ்டமர் வந்து சாப்பிடும் பொழுது வரைக்கும் கொஞ்சம் மாஸ்க் அணிஞ்சிட்டு இருங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை நாங்கள் சொல்லிட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் அடுத்த முறையாக அவங்க சர்வீஸ் பண்ணுறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு போன உடனே மாஸ்க்கு போடுங்கன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நாங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் வைக்கிறோம். கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் அந்த கோரிக்கையை சொல்லியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ரஷ்ஷான இந்த நேரத்துலையும் வந்து எங்களுக்காக வந்து டைம் கொடுத்து ஸோ நீங்கள் வந்து பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரியும் மூர்த்தி கபே பொறுத்தவரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதுக்கு வாய்ப்பு என்ன கிடச்சி. ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து மேனேஜர் அவங்களை விசிட் பண்ணி நம்மளுக்கு பேசுவோம். ஸோ அவங்க நல்லா வந்து நமக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர வந்து ஒரு பிஸி ஷெடியூல். இப்போ அது வந்து நம்ம வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 9:30 மணிக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். ரொம்ப பிஸியாக இருக்க டைம். அந்த டைமில் அவங்க நமக்காக வந்து டைம் கொடுத்து ஒதுக்கி ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சாப்பாடும் பார்த்திங்கன்னா வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சோ ஸோ இன்றைக்கி வந்து அந்த டேஸ்ட்லாம் வந்து மாறாமல் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து நல்லா வச்சுருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சிதம்பரத்துக்கு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூர்த்தி கபே தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தெரியும். ஸோ சிதம்பரத்தில் வெளியூரில் இருக்கிறீங்க, நீங்கள் சிதம்பரத்துக்குலாம் வரீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து மூர்த்தி கேஃபே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கணும். அது மெயினான எங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து பரோட்டாவும் அண்டு சிக்கன் கடாயி ஒரு பயங்கர ஃபேமஸ்ஸு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து வந்து ஒரு கல் பெப்பர் ஒன்று சொன்னாங்க, லேட்டாக சொன்னனால வந்து என்னால் நான் ஆர்டர் பண்ணல அதை நான். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பரோட்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. அதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மூணுத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிக்கிறத கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். I will see you guys in another video. Bye.